கோவை சின்னியம்பாளையம் பிளேக் மாரியம்மன் கோவிலில் உள்ள பழமையான சிலைகளை மர்ம நபர்கள் உடைத்து சேதப்படுத்தியிருப்பதற்கு பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவில் சிலைகளை உடைத்து சேதப்படுத்தியவர்களை கைது செய்ய வேண்டும் என்று அண்ணாமலை பதிவிட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பகிரலாம். கோவை சின்னியம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய பிளேக் மாரியம்மன் கோவிலிலே நேற்று இரவிலே சமூக விரோதிகள் புகுந்து நூற்றாண்டு கால பழமையான சிலைகளை உடைத்திருப்பதாக குறிப்பிட்டு அண்ணாமலை தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். அதன்படி புகழ்பெற்ற கோவை சின்னியம்பாளையம் பிளேக் மாரியம்மன் கோவிலில் அந்த பகுதி மக்கள் காலங்காலமாக வணங்கி வரக்கூடிய அம்மன் ஆலயத்தில் பல்வேறு சிலைகள் இருக்கின்றன. அந்த சிலைகளை எல்லாம் உடைத்து சமூக பதற்றம் ஏற்படுத்துவதே நோக்கமாக தெரிகின்றது. அந்த சிலைகளை உடைத்தவர்களுடைய நோக்கம் என்பது சமூக பதற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு நோக்கமாகவே பார்க்கப்படுகின்றது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை உடனடியாக கோவில் சிலைகளை உடைத்த சமூக விரோதிகளை கைது செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், மேலும் அதனுடைய பின்னணியில் யார் உள்ளனர் என்பதை கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துவதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கின்றார். புகழ்பெற்ற அந்த சின்னியம்பாளையம் பிளேக் மாரியம்மன் கோவிலில் சிலைகள் உடைக்கப்பட்டதற்கான காரணம் சமூக பதற்றத்தை ஏற்படுத்துவதுதான் என்பதை உறுதிபட தெரிவித்திருக்கக்கூடிய அண்ணாமலை அதன் பின்னணியில் யார் இருக்கின்றார்கள் என்பதை கண்டறிய வேண்டும், அந்த கோவில் சிலைகளை உடைத்த சமூக விரோதிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் அரசுக்கு வலியுறுத்தி இருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.